வணக்கம். சட்டப்பேரவையில் உதயநிதியின் கதை முடிந்தது. வெளியான தகவலால் திமுகவின் தொண்டர்கள் அதிர்ச்சி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக தற்பொழுது இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான நபர்கள் மட்டும்தான் காரணம். KN நேரு, ஏவா வேலு, பொன்முடி மற்றும் உதயநிதி, சேகர்பாபு இவர்கள்தான் தற்பொழுது திமுக எதிர்க்கட்சியாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்று தாவேகாவின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கூறியுள்ளார். எல்லா துறைகளிலும் முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலினுக்கே தெரியாமல் பல முறைகேடுகளும், லஞ்சம், கமிஷன், கரப்ஷன் என்று திமுக ஒட்டுமொத்தமான அமைச்சர்களாக இருந்தவர்கள் MK ஸ்டாலினுக்கே தெரியாமல் பல்வேறு குளறுபடிகளை மேற்கொண்டு அதன் மூலம் கல்யாண மண்டபங்களையும் மிகப்பெரிய அளவிலான தொழிற்சாலைகளையும், லண்டன், சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் மருத்துவமனைகளையும் ஏவா வேலு அவர்கள் உள்ளிட்டவர்கள் கட்டியுள்ளனர். மக்களின் வரிப்பணங்களை தேவையில்லாமல் செலவு செய்தும் பொதுப்பணித்துறையாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் போடாத சாலைக்கு போட்டதாக 3 கோடி கணக்கு காட்டப்பட்டதும் சமூக வலைதளங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய ரைடின் மூலமாக வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது. இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடர் நிதி பட்ஜெட் தாக்கல் விவாதங்கள் நடைபெற்றது. இதில் ஏவா வேலு அவர்கள் தாவேகாவின் அரசை குற்றம் கூற முடியாத காரணத்தினால் தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சியின் பொழுது எங்களது துறையில் எந்த ஒரு ஊழலும் நடைபெறவில்லை என்பதை பேசியிருக்கிறார். ஆனால் தற்பொழுது டெண்டர் ஊழல் முறைகேடு 100க்கு மேற்பட்ட கடந்த 100 நாட்களில் மட்டும் 100க்கு மேற்பட்ட நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட டெண்டர்களை ரத்து செய்து முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவை பிறப்பித்தார். இதற்கு காரணம் என்ன? தேவையில்லாமல் டெண்டர்களை ரத்து செய்யவில்லை. ஆனால் இவர்கள் கடந்த ஆட்சியில் தேர்தல் நிதிக்காக அந்தந்த நிறுவனங்களிடமிருந்து 30% கமிஷனாக பெற்று அவசரமாக டெண்டர்களை வழங்கியுள்ளனர். இது முறைகேடாக டெண்டர்கள் பெறப்பட்டதாகவும் மக்களுக்கு இதன் மூலம் சரியான லாபம் இருக்காது, சரியான செயல் திட்டம் இதன் மூலம் இருக்காது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த திட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் ரத்து செய்யப்பட்ட நிறுவனங்கள் தாங்கள் கொடுத்த பணங்களை திருப்பி தாருங்கள் என்று திமுகவின் மாஜி அமைச்சர்களிடம் கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையும் உருவாகியுள்ளது. ஒன்றல்ல இரண்டல்ல, சுமார் 30% ஒவ்வொரு துறைகளிலும் 30 கோடி முதல் 50 கோடி வரை ஒவ்வொரு நிறுவனங்களிடம் இருந்தும் கமிஷனாக பெற்றுள்ளனர். இதன் மூலம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை முதல்வர் விஜய் அவர்கள் உருவாக்கியுள்ளார். இதனால் உதயநிதி அவர்கள் தலையில்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. MK ஸ்டாலினுக்கு தெரியாமல் இவர்கள் செய்த அனைத்து தில்லாலங்கடி வேலைகளும் தற்பொழுது மக்களும் நேரடியாக பார்த்துவிட்டார்கள். MK ஸ்டாலினும் நேரடியாக பார்த்துவிட்டார். தற்பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் தாவேகாவின் ஆட்சியை விமர்சனம் செய்ய முடியாமலும் அவர்கள் செய்கின்ற நல்ல திட்டங்களை பாராட்ட முடியாமலும் தற்பொழுது தொடர்ச்சியாக அவமானப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். சட்டசபையில் ஆளும் கட்சியை விட எதிர்க்கட்சி தான் ஹீரோவாக செயல்படுவார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆளும் கட்சியினர்கள் சரியான பதில்களை கொடுக்க முடியாத போது அவர்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சி தான் மக்களுக்கு கதாநாயகனாக கடந்த கால சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் இந்த சட்டசபை கூட்டத்தொடரை பொறுத்தளவிற்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் திமுக மற்ற உறுப்பினர்கள் ஆளும் கட்சியை விமர்சனம் செய்கின்ற என்ற பெயரில் அவமானப்பட்டு சில உறுப்பினர்கள் உறங்கிக் கொண்டும் சில உறுப்பினர்கள் தொலைபேசியை கொண்டு வந்து அது பயன்படுத்தக்கூடாது என்று சபாநாயகரின் விதிமுறைகளுக்கு உட்பட்ட போதிலும் கூட அதை எதிர்த்து சபாநாயகரின் அனுமதி இல்லாமல் சட்டப்பேரவைக்குள் செல்போன்களை கொண்டு வந்து அதை பயன்படுத்தி வருகிறார்கள். இதனால் சட்டப்பேரவையில் உதயநிதி அவர்களது ஒட்டுமொத்தமான கதையே முடிந்துவிடும் அளவிற்குத்தான் தற்பொழுது தொடர்ச்சியாக சட்டசபை கூட்டத்தொடரையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 6 மாதங்கள் தான் தாவேகாவின் ஆட்சி நீடிக்கும் என்று அன்றைக்கு சபதம் போட்டார் MK ஸ்டாலின் அவர்கள். மேலும் திமுகவின் MLAக்களின் செயல்பாடுகளை பற்றி பார்க்கும் பொழுது அடுத்த 25 ஆண்டுகள் ஆனாலும் தாவேகாவின் ஆட்சியை அசைக்க முடியாத அளவிற்குத்தான் மக்களின் பேராதரவுகள் இருப்பதையும் நம்மால் இதன் மூலம் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை நாங்கள் உருவாக்கியுள்ளோம், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளோம், பல்வேறு சேவைகளை செய்துள்ளோம் என்பதையெல்லாம் திமுகவின் MLAக்கள் மாஜி அமைச்சர்கள் எல்லாம் சட்டப்பேரவையில் பேசுகிறார்கள். ஆனால் அதன் மூலம் மட்டும் கிடைக்கப்பெற்ற
கமிஷன் தொகை எவ்வளவு, இதனால் மக்கள் நேரடியாக பயனடைந்தார்களா, அதுவும் குறிப்பாக கோபாலபுர குடும்பத்திற்கு எத்தனை கோடிகள் சென்றது எல்லாம் தற்பொழுது கணக்கு காட்டப்படக்கூடிய சூழலும் உருவாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தற்பொழுது திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் உதயநிதி அவர்களது கண்முன்னாலே தற்பொழுது அவமானப்பட்டு சட்டப்பேரவையில் சபாநாயகர்கள் உங்களுக்கு பேச தெரியவில்லை உட்காருங்கள் என்று சொல்லும் அளவிற்குத்தான் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். எதற்காக இவ்வளவு வருடங்களாக திமுக கெத்தாக சட்டப்பேரவையில் இருக்குமே, இப்பொழுது ஏன் கூனி குறுகி இருக்கிறது என்று பார்க்குமே ஆனால் தாவேகாவிற்கு இது முதல் முறை. தமிழகத்தில் எந்த ஒரு ஊழல் வழக்கிலும் செய்யாத முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது அவரது சிறப்பான ஆட்சி குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் அனைவரையும் கவர்ந்து இளைஞர்களால் ஆட்சியை அமைத்து தற்பொழுது அடுத்த 25 ஆண்டுகள் எங்களது ஆட்சி தொடரும், 2030 தமிழ்நாட்டின் 1.5 டிரில்லியன் டாலராக மாற்றக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு செல்வதுதான் எங்களது இலக்கு என்று முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லாமல் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார். இதனால்தான் தற்பொழுது திமுக அதிர்வடைந்து போய்விட்டது. ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களது காலத்தில் எப்படி கலைஞர் அவர்களால் ஆட்சியை கைப்பற்ற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதோ அதேபோல தற்பொழுது விஜய் அவர்களது ஆட்சியால் உதயநிதி அவர்கள் இனி துணை முதல்வராகவோ அமைச்சராகவோ வர முடியாத ஒரு நிலைமையும் தற்பொழுது உருவாகியுள்ளது. தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் தற்பொழுது உருவாகியுள்ளது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள், மாஜி அமைச்சர்கள் செய்த முறைகேடுகள், கமிஷன்கள், சட்டப்பேரவையில் நாங்கள் மக்களுக்கு சேவை மட்டும்தான் செய்தோம் என்பதை கூறும் அளவிற்கு கூட அவர்களால் பேச முடியவில்லை. அது மட்டுமல்ல, கடந்த கால திமுகவின் ஆட்சியில் எந்தெந்த துறைகளில் எவ்வளவு எல்லாம் முறைகேடுகள் இருக்கிறது என்பதையெல்லாம் ஆளும் தாவேகாவின் அமைச்சர்கள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். இதை சட்டப்பேரவையில் வெளிப்படுத்தினால் திமுகவிற்கு பிரச்சனையா என்று கேட்டால் பிரச்சனை மட்டுமல்ல, நேரலையால் சுமார் 8 கோடி தமிழக மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழக நேரலையில் தற்பொழுது திமுக அடுத்த தேர்தலில் 5 இடங்களை கூட கைப்பற்ற முடியாத அளவிற்கான ஒரு தோல்வியையும் இதன் மூலம் அமைக்கப்படும். கூட்டணி இல்லாமல் திமுகவால் தேர்தலை சந்திக்க முடியுமா என்று கேட்டால் அதுவும் மிகப்பெரிய ஒரு சிக்கல்தான். விசிக, முஸ்லீம் லீக், காங்கிரஸ், வைகோ இவர்களது ஆதரவுகள் இல்லாமல் திமுகவால் வெற்றியடைவது சாத்தியமே இல்லை என்று ஒரு பக்கம் கூறி வருகிறார்கள். ஒருவேளை தாவேகாவின் அரசு சரியில்லை என்றால் திமுக கூறியதுபடி நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட்டு வெற்றியடையட்டுமே, அதற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம். ஆனால் அதுவே 7 இடங்களில் மீண்டும் தோல்வியடைந்தால் தமிழ்நாட்டில் இருந்து திமுக முழுவதும் அகற்றப்பட்டு விட்டது என்றுதான் அர்த்தம். அதற்கு பிறகு உதயநிதி அவர்கள் சட்டப்பேரவையில் இனி பேச முடியாத அளவிற்கு அவர் மௌனமாகத்தான் இருந்து செயல்பட வேண்டும். உதயநிதியின் கதை சட்டப்பேரவையில் முடிந்துவிட்டதாகத்தான் அர்த்தம் என்றும் பரவலாக பேசப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.